இந்த காணொளியில் பர்சன்டேஜில் இருந்து பிவைக்யூ பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த சம் வந்து பாருங்கள், 28% 450. அப்போ வந்து இது எப்படி எழுதணும்னா 28 டிவைடட் பை 100 450 ப்ளஸ் 45%ல் 280 மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 45 டிவைடட் பை 100 பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 போடுவோம், இன்ட்டு இல் அப்படின்னு கொடுத்ததால 45% 280ன்றது இன்ட்டு போட்டு 280 எழுதுவோம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 0 0 கேன்சல், இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல். இங்கே 5ஆல் அடிக்கலாங்களா, 2 5 10, 9 5 45. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 5 45, இங்கே 2 5 10. அப்போ மேலே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 28 into 9 divided by 2 இருக்குது, ப்ளஸ் 28 into 9 divided by 2 இருக்குது. இந்த 2வை வந்து 28ல் அடித்தா 14 டைம்ஸு, இந்த 2 28ல் அடித்தாலும் 14 டைம்ஸு. அப்போ 19 90, 4 9 36ன்னா 126 ப்ளஸ் இதுவும் வந்து 14 9s are 126. இதை ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 252. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. பர்சன்டேஜ் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க. ஸோ கொடுத்துருக்கிற டீட்டெயில் போட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சம் வந்து இப்போ போட்டோம் இல்லையா மேலே, அதே மெத்தட் தாங்க. சேம் மெத்தட்ன்றதால நீங்கள் வந்து இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து 231.6 வந்து வருதான்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம்மும் வந்து சேம் மெத்தட் தான், பட் இங்கே வந்து அடிஷன் வந்து நடுவில் வந்திருக்கு, இதில் வந்து அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 33 1/3%ன்றது எப்படி போடுவீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 3 into 3ன்னா 9 வருங்களா. ஸோ 99 + 1 100 டிவைடட் பை 3. அப்புறமா கீழே டிவைடட் பை பர்சன்டேஜ்னு கொடுத்ததால 100 போடுவோமா, இன்ட்டு 50 டிவைடட் பை 50%ன்னா 50 டிவைடட் பை 100 இன்ட்டு 300 வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 வந்து என்ன ஆகும், கீழே வந்துச்சுன்னா 100 டிவைடட் பை 3 வந்து 100ஓட மல்டிப்ளை பண்ணால் 300ன்னு ஆயிரும். ஸோ இந்த 3 வந்து இங்கே வந்ததுன்னா 300ன்னு மாறிடும். அடுத்து 50 டிவைடட் பை 100 இன்ட்டு 300. இந்த 300 கேன்சல், 100 கேன்சல், ஆன்சர் வந்து 50. ஈஸி தாங்க. அடுத்த சம் வந்து பாருங்கள். 8 லிட்டர் கரைசலில் 20% தூய அமிலம் உள்ளது எனில் அமிலத்தின் லிட்டர் அளவு என்ன, அமிலத்தின் லிட்டர் அளவு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 8 லிட்டர் கரைசல் வந்து இருக்குது, இப்போ 8 லிட்டர் வந்து இருக்குது. இது வந்து ஒரு 100%. இந்த 100%ல் 20% என்ன இருக்குன்னா அமிலம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அமிலம் வந்து 20%ன்னா லிட்டரில் எவ்வளோ, எத்தனை லிட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, கிராஸ் மல்டிப்ளை நம்ம ஃபஸ்ட்லவே பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து இப்போ வந்து என்ன ஆகுது, பர்சன்டேஜ் கம்மியாகும் போது லிட்டர்ஸினுடைய அமௌண்ட்டும் வந்து கம்மியாகும். ஸோ நேர்மாறல் இருக்குது, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை தான். ஸோ இது வந்து 2 ஸ்டெப் எடுக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் இன்ட்டு 20 = கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல எக்ஸ் போட்டு 100ன்னு எழுதிட்டு 0 வந்து கேன்சல். இந்த எடுக்கும்போது இந்த லிட்டர்ன்றது போட மாட்டோம், அப்படியே 8ன்னு வேல்யூ போடுவோம். இந்த 2 கொண்டு போய் இங்கே வந்து அடிச்சோம்னா 5. அப்போ எக்ஸ் = 8 டிவைடட் பை 5. இதை அடிச்சோம்னா எவ்வளோ வரும்னா 8ல் ஒரு 5 இருக்குது, ரிமைனிங் வந்து 3 இருக்குது, பாயிண்ட்டு 30, 6 5 30. அப்போ 1.6 லிட்டர் வந்து அமிலம் வந்து அந்த கரைசலில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக வேறு எப்படி டைரெக்டாக இதை எழுதலாம் அப்படின்னா, அப்படியே நம்ம டைரெக்டாக அந்த எக்ஸ் எதுவுமே போடாமல் 8 into 20 டிவைடட் பை 100 அப்படி எழுதலாம். 100 வந்து இதில் அடிச்சோம்னா 5 வாட்டி, 5 கொண்டு போய் 8ல் அடித்தா 1.6ன்றது வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்படி டைரெக்டாக இப்படி டைரெக்டாக எழுதுறது கஷ்டமாக இருக்குது, இந்த ஸ்டெப் எழுத கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு அடுத்ததை வந்து ஆன்சர் போட வந்து பாருங்கள்.
ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8 லிட்டர் கரைசல் இருக்குது. அதில் வந்து அந்த 8 லிட்டர்ன்றது 100% நம்ம எடுத்துப்போம். அதில் 20% தூய அமிலம் இருக்குன்னா அந்த அமிலம் எத்தனை லிட்டரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் 1.6 லிட்டர். 1.6ன்னா 1 லிட்டர் 600 ml வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கொஷின் வந்து பாருங்க, ஒரு தொகையின் 12% என்பது 1080 எனில் அத்தொகையை காண்க. ஸோ 12% வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12% வந்து 1080 எனில் அத்தொகையை காண்கன்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், அப்படியே இன்ட்டு 100 டிவைடட் பை இங்கே வந்து கொஷின் மார்க்கு. ஸோ நான் வந்து அப்படியே அடுத்த ஸ்டெப்பு டைரெக்டாக அப்படியே எழுதிடுறேன். 12. ஸோ இதை வந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எதில் அடிக்கலான்னா 6ஆல் அடிக்க முடியும். 12 அளவே அடிக்க முடியுதான்னு பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் பை 12 120. அப்போ 9 12 120 12 போச்சுன்னா எவ்வளோ வரும், 108 வருமா? அப்போ 9 டைம்ஸ் வருங்களா? 9 டைம்ஸ் வந்து 9 12 108 பக்கத்தில் இருக்கிற 0 மேலே வந்து போட்டுப்போம். அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9000. 100% எவ்வளோன்னா 9000. ஆப்ஷன் வந்து பி. அடுத்து வந்து பாருங்கள், சேம் மெத்தட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 12 சேம் மெத்தட்ன்ற அந்த அதே சம்மு ரிப்பீட் ஆகிருக்கு. அதே சம் என்ன ஆயிருக்கு, ரிப்பீட் வந்து ஆயிருக்கு. இதுக்கும் வந்து 9000 தான். இந்த சம் வந்து பாருங்கள், வாட் இஸ் 95% ஆஃப் 4598 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம், 4598 இன்ட்டு இதில் 95% எவ்வளோன்னு கேட்டதால் 95 டிவைடட் பை 100. இது வந்து 100 வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ண அடிச்சோம்னா என்ன பண்ணுவோம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா, அப்போ இங்கே வச்சுக்கலாம். இதை அடிச்சோம்னா அப்போ மல்டிப்ளை பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா 4598 இன்ட்டு 90 0.95 100ஆல் அடித்தோம்னா 0.95 வரும். இது மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 8 5 40, 4 9 5 45, 4 49, 4 5 5 25, 4 29, 2 4 5 22, 22, 9 8 72, 7 9 9 81, 7 88, ரிமைனிங் 8, 9 5 45, 45 8 53, ரிமைனிங் 5, 9 4 36 5 41, 0 11 1 10 18 1 5 6 3 4. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 4368 வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4368 ஆப்ஷன் இல்லை. ஸோ இது ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஆன்சர் தான் வருது. உங்களுக்கு ஏதாவது இதே தான் வருதா இல்லை மாறி வருதான்றதை வந்து பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4368.10. ஸோ 0 எடுத்துருவோம், 0.1 வரும். அது வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக வருது இல்லை ஆப்ஷனில் இருக்கிறது தான் வருதுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 1140ல் 170% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது சேம் மெத்தட் தாங்க. 140ல் 170% எவ்வளோன்னா டிவைடட் பை 100. 2 0க்கு கேன்சல். 114 இன்ட்டு 17 மல்டிப்ளை பண்ணோம். 4 7 28, 2 7 2 9 7 4 1 1 8 13 1 8 9 1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1938. ஸோ இந்த சம்மு கரெக்டாக தான் வருது. முன்னாடி இருக்கிற சம்மு ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் வந்து சேம் மெத்தட் தான். இதெல்லாம் ஈஸி மெத்தட் தாங்க. போட்டுருங்க. போட்டு 25% எவ்வளோன்றதை செக் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து 300 வருதான்றதை சொல்லுங்கள். அடுத்த சம் வந்து பாருங்கள், ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கெட்டுகள் வந்து 30 எனில் பிஸ்கெட்டுகளின் மொத்த எண்ணிக்கை. ஸோ அது 15%ன்றது
30 பிஸ்கெட்டுன்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்கங்க. ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாவே கிடச்சிரும். ஈஸி தாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 டைம்ஸு 2 × 100 200 பிஸ்கெட் இருக்குங்க. 100%ன்னா ஆன்சர் வந்து 200. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% ஆண்டிற்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதமானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு எவ்வளோ வந்து உயருதான்? 5% வந்து உயரதான். அதே சமயம் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போவாங்க இல்லையா, கல்யாணத்தால் போகலாம், இல்லைன்னா அவங்களுடைய வேலை வந்து வேறு ஊரில் இருக்கலாம், அதனால் அவங்க அந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போவாங்க. ஸோ 5% வந்து அதிகரிக்குது. அதே வந்து குடிபெயர்ச்சியால் 1% ஆண்டுக்கு குறைகிறது எனில் 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதமானது 3 வருஷத்தில் வந்து அப்படி 5% அதிகரிக்குது, 1% இடம்பெயர்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் 3 வருஷத்தில் மக்கள் தொகை உயரும் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஷின், தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். அப்போ வந்து R வந்து 5% உயருது, சேம் டைம் வந்து 1% குறையுதுன்றப்போ அப்போது 5% - 1% = 4%ன்னு எழுதலாங்க. அப்போ R வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4%. ஸோ 5% வந்து அதிகரிக்குது, அப்புறமா 1% வந்து குடிபெயர்றதால வந்து கம்மியாகுதுன்றப்போ R வந்து எவ்வளோ 4%ன்னு எடுத்துக்கலாம். 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை என்றப்போ என்னன்றது 3 வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கானது கவுண்ட் பண்ணணும். அடுத்து ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு அவங்க சொல்லாத பட்சத்தில் அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா P = 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அதாவது பாப்புலேஷன் வந்து முன்னாடியெல்லாம் பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து இவ்வளோ பர்சன்ஸ் இருந்தாங்கன்னுட்டு நம்பர்ஸில் கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 5% அதிகரிக்கிறாங்கன்னா 2 வருஷத்தில் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா P × அதிகரிக்கிறாங்கன்னா 1 + R/100 என்ற ஃபார்முலா வச்சு போட்டிருப்போங்க. ஸோ அங்கே வந்து P-னுடைய வேல்யூ RN எல்லாமே கொடுத்துருப்பாங்க. குறையுதுன்னா நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அதிகரிக்குதுன்னா பாசிட்டிவ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி வந்து போட்டிருப்போம். இங்கே வந்து P வந்து கொடுக்காததால் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக வந்து நம்மளே வந்து 100 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 4%ன்றது ஸோ உயர்றது தானே அதிகமாக இருக்குது, அதனால ப்ளஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். P × 1 + R/100 கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 100 × 1 + 4/100 இதை அடிச்சோம்னா 25 டைம்ஸ் வரும். அப்போது 100 × 26/25 26/25 3 டைம்ஸ்ன்றதால 3 டைம்ஸ் எழுதுகிறோங்க. 25 இதில் அடிச்சோம்னா 4 வாட்டி வந்து வரும். அப்போது 25 26 அடிச்சோம்னா எவ்வளோ வரும், 25 ரிமைனிங் வந்து 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் 0 போட்டாலும் அடிக்க முடியாது இல்லையா, அப்போ ஒரு 0 போடுவோம். இன்னொரு 0 போடும்போது 4ன்னு வரும். அதே போல் இது அடித்தாலும் என்ன வரும், அதே 1.04ன்னு வரும். மேலே இடம் இல்லைன்றதால கீழே எழுதுறாங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 4 × 26 × 1.04 × 1.04ன்றது இருக்கும். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம்னா 426 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 2 4 20 80, 4 6 வந்து 24ன்னா 104 இன்ட்டு அதே 1.04 இன்ட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 1.04 இன்ட்டு 1.04 நாங் 16 4 0 இருக்கிற இடத்துல 1 அப்படியே வந்துடும். 0 0 0 4 0 1 6 1 8 0 1 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.08 16 சம்திங் வருது. அப்போ நம்ம 1.08 எடுத்துப்போம். இப்போ 104 இன்ட்டு 1.08 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 8 32 8
0 0 0 4 0 1. இது வந்து 2 3 12 1. இது ஒரு வந்து 1. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1 1 2 3 2 அப்படின்னு வருது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பி வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 100ன்னு எடுத்துக்கிட்டோமா. அவங்க என்ன சொல்கிறாங்க, உயரும் சதவீதம் வந்து கேட்குறாங்க. அப்போ உயரும் சதவீதம் பண்ணுறப்போ அந்த 100ல் இருந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய, ஸோ இது வந்து இது பண்ணோம்னா 0816ன்னு வந்தது. ஸோ அதில் 16 கட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 112.32ன்னு வந்தது. நம்ம 100ல் இருந்து இதை வந்து லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12.32 அப்படின்ட்டு வரும். அப்போ வந்து 3 வருஷத்தில் மக்கள் தொகை வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12.32. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 816 எல்லாம் கட் பண்ணதால் எனக்கு கம்மியாக வந்திருக்கு. நீங்கள் அதையும் வந்து இப்போ பாயிண்ட் வந்து பாருங்கள், 12லவே 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 32 வரும்போதே நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஐயோ நம்மளுக்கு 47% 47 வரலையே அப்படின்ட்டு. அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் நம்பரை கூட போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. செக் பண்ணிடுவாருங்க, ஃபுல் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் வருதான்னுட்டு. ஆல்ரெடி 1.0816 வந்துட்டு இதோட வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 104 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது பண்ணோம்னா 4 6 வந்து 24 2 1 4 4 2 6 4 8 32 4 1 2 3 4 5 0 போட்டுருச்சு. அடுத்து இருக்கிற நம்பர் அப்படி 61801 4 6 8 இது 0ங்க, 8 4 இது வந்து 12 1 இது 1 1. அப்போ 4 ஸ்தானம் 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. அப்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இது மல்டிப்ளை பண்ணோம்னா 112.4864 வருதுங்களா. 100ல் லெஸ் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி பிரின்சிபல் வந்து 100ன்னு எடுத்திருக்கோம். அதிலிருந்து இந்த வேல்யூவை லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12.4864 அப்படின்னு வருது. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 48 வருது, இங்கே 47 கொடுத்துருக்காங்க. அப்போ 12.47ன்றது ஆன்சராக போடுங்க. மேக்ஸிமம் நியரஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு. ஸோ இது வந்து கேல்குலேஷன் தான் பெரிய இதில் வந்து தெளிவாக பார்த்து போடணும். ஸோ இதை வந்து இன்னொன்று வந்து என்னென்னா மக்கள் தொகை எவ்வளோன்னு கொடுக்காததால் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 100 எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறமா ஃபார்முலாவில் வந்து இந்த P × 1 + R / 100 whole power nன்றதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். இந்த சம் வந்து பாருங்க, ஒரு எந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% வந்து குறைகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்மியாகுது. எந்திரத்தின் அடக்க விலை ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 60,000. பிரின்சிபலும் வந்து கொடுத்துட்டாங்க. எனில் 3 வருடங்களுக்கு பின் இதன் மதிப்பு என்ன? ஸோ என்ன வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். P × 1 - R / 100 whole power n. பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000. 1 - R வந்து 5% கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100 whole power n. n வந்து 3 வருஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 60,000 × 5 இதில் அடிச்சோம்னா 20 டைம்ஸ் வரும். அப்போது இதை ஒரே ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி -1 லெஸ் பண்ணோம்னா 19 / 20ன்றது வரும். ஸோ அது மேலே வந்து இங்கே 3 இருக்கிறதால 3 டைம்ஸ் எழுதிக்கிறோம். 19 / 20 × 19 / 20. ஸோ இப்போ வந்து இந்த 30க்கு வந்து இந்த 30 கேன்சல் ஆயிரும்.
ஸோ இந்த 2 கொண்டு போய் இதில் அடிச்சோம்னா 3 டைம்ஸ் வரும், பக்கத்தில் இருக்கிற 0 அப்படியே இருக்கும். அப்போ இதை வந்து ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்கோங்க. 30 × 19 × 19 × 19 டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அது 4ன்னு எழுதிக்கிறோம். 4 கொண்டு போய் இதில் அடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா 7 நாங்க 28, ரிமைனிங் 2 வருது, புள்ளி வச்சுட்டு அடுத்து அந்த 2 20 ஆகும், 5 நாங்க 20, 7.5. இந்த 19 × 19 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 9 81, 8 1 9 9 9 8 17, 1 9 9 1 1 16, ரிமைனிங் 1 361, ரிமைனிங் இருக்கிற இன்னொரு 19 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 6 9 54, 5 3 9 27, 5 பார்த்தீங்கன்னா 32, 1 6 3 9 5 8 6. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 6859 இன்ட்டு இங்கே வந்து இங்கே அடிச்சது 30 வந்து 4 ஆல் அடிச்சுமா, அது 7.5 இருக்குது, 7.5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 7.5 இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 9 5 45, ரிமைனிங் வந்து 4, 5 5 25 4 29, இங்கே ஒரு 2, 8 5 42 42 4, 6 5 30 34. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 7 63, ரிமைனிங் இங்கே 6 இருக்குது. அடுத்து 7 5 35 35 6 வந்து 41க்கு 1, ரிமைனிங் 4 இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 8 7 49 8 56, ஒரு 4 60, ரிமைனிங் 6 இருக்குது. 6 36 7 42 42, ஒரு 6 48. இதை ஆட் பண்ணோம்னா 5 12 1 3 4 4, இது வந்து 11 1 5. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 5 1 4 4 2.5, ஆப்ஷன் ஏ வந்து வரும். ஸோ 5க்கு அப்புறம் எதுவும் இல்லைன்னா இங்கே 0 இருக்குது அப்படின்ற மீனிங் அதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம் வந்து பாருங்கள். அடுத்த சம் இது வந்து சிம்பிள் தாங்க, புரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஷினை நல்லா தெளிவாக கவனிங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை ஒரு நம்பர் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கி விட்டார். இப்போ ஒரு 5/3 வந்து பெருக்கணும். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஒரு இது. அது வந்து நம்ம 100% அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கு இந்த நம்பருக்கு பதிலாக என்ன பண்ணாரா, 3/5 பெருக்கி விட்டார். தவறுதலாக 3/5 வந்து பெருக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. எனில் அந்த கணக்கீட்டின் சதவீத பிழை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தப்பா வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3/5 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்ன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது 100ல இருந்து லெஸ் பண்ணாதான் வந்து அவங்க வந்து பிழையா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தப்பா வந்து போட்டிருக்காங்கன்றது தெரியும். புரியுதான்னு இன்னொரு வாட்டி நல்லா பாருங்க. இந்த நம்பர் வந்து 5/3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க, கம்மியா 3/5 வந்து போட்டுட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அவங்க இதுக்கான பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிப்போம். இது எவ்வளோ பர்சன்டேஜ், இதில் மேலே இருக்கிற நம்பரில் இது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது தான் கண்டுபிடிப்போம். ஆனால் அவங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்னு கேட்கல, எவ்வளோ தவறுதலான கம்மியாக எவ்வளோ பர்சன்டேஜ் பிழையாக வந்து அவங்க வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கொஷினை வந்து புரியலன்னா மறுபடியும் வாசிங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இப்படி வரும்போது நம்மளுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும். ஸோ இதை எப்படி எழுதலாம், இங்கே எழுதுறேன் பாருங்க. அப்போ வந்து இது இங்கே போயிடும். இது இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா, அப்போ 100 × 3/5 டிவைடட் பை 5/3 வருங்களா. ஸோ இந்த ஸ்டெப் என்ன ஆகும், 100 × 3, அந்த இந்த 5 வந்து கீழே வந்துடும். 5 இங்கே இருக்கிற 5 அப்படியே இருக்கிறோம், 3 வந்து மேலே போயிடும். அப்போது 5 5 25ங்களா, 25 100ல் அடிச்சோம்னா எவ்வளோ டைம் வரும், 4 டைம்ஸ் வரும். அப்போது 3 நாங்க 12 12 3 வந்து எவ்வளோ வரும், 36.
இல்லைன்னா 3 3 9 9 4 36. ஸோ நம்ம வந்து இந்த 3/5ன்றது 36%. 3/5ன்றது 36%. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ பிழையா வந்து எவ்வளோ கம்மி, அந்த பிழை இன்னும் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, அப்போ 100 - 36% இது லெஸ் பண்ணோம்னா 64% பிழையாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 64% அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பிழை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷனில் வந்து இங்கே வந்து 36 கொடுக்கல, பட் நம்மளை வந்து குழப்பம் அடைய செய்யவே என்ன செய்வாங்க, 36 வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 36 கொடுக்கல, பட் இருந்தாலும் ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தெளிவாக பார்த்துக்கோங்க. சதவீத பிழை அப்படின்னு கேட்டதால் நம்ம என்ன பண்ணுறோம், 100ல் இருந்து இந்த 3/5 வந்து லெஸ் பண்ணோம்னா அவங்க இன்னும் 64% வந்து போட்டிருக்கணும். பிழையாக வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, 64% கம்மியாக போட்டிருக்காங்க. இது மட்டும்தாங்க இந்த சம்மில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். கடைசியில் 100 - 36 வந்து போடணும், விட்டுக்கூடாது. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்கள்ல 10 வருஷத்துல வந்து 1,75,000 2,62,500 உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க 10 இயர்ஸ் இருக்கு. அந்த 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து எவ்வளோ வந்து அதிகரிக்குதான், 1,75,000 2,62,500. அப்போ வந்து இந்த 10 வருஷத்துல எவ்வளோ அதிகரிக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கழிக்கணுமா. அப்போ 2,62,500 மைனஸ் 1,75,000 வந்து கழிக்கிறோம். கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 10 வருஷத்துல எவ்வளோ மக்கள் வந்து கூடியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 0 0 5 12ல் 5 போச்சுன்னா 7. அடுத்து வந்து இங்கே என்ன இருக்கும், 5 வந்து இருக்கும். பக்கத்துல இருந்து கடன் வாங்கினா 15. 15ல் 7 போச்சுன்னா 8. இங்கே 1 இருக்கும். 1 - 1 0. அப்போ 10 வருஷத்துல வந்து எவ்வளோ மக்கள் வந்து கூடியிருக்காங்கன்னா 87,500. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மக்கள் வந்து கூடியிருப்பாங்க, இந்த 10க்கு 10 அடிச்சோம்னா 8,750 வந்துடும். ஸோ 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87,500 பேர். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் கூடியிருப்பாங்க, 8,750 பேர் வந்து கூடியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுக்கு. பட் கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சராசரி அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அந்த டோட்டல்ல இருந்து நம்ம இதை வந்து வகுத்துருவோமா. இதை எப்படி எழுதலாம்னா, நீங்கள் நம்மளுக்கு நார்மலாக பர்சன்டேஜ் மெத்தட் தெரியும் இல்லையா. இப்போ 1,75,000 தான் 100%. இதுதான் 10 வருஷத்துல எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஓராண்டுக்கு சராசரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10 வருஷத்துல எவ்வளோ அதிகரிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இந்த 2,62,500 போட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கான பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஆனால் ஓராண்டுக்கு கேட்டதால நம்ம என்ன பண்ணுறோம், ஓராண்டுக்கு எவ்வளோ அதிகரிக்கிறாங்கன்றது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம எழுதணும். ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ அதிகரிக்கிறாங்கன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை 100 × 8750 டிவைடட் பை, ஸோ இங்கே வந்து தப்பாக எழுதியிருக்காங்க, 1,75,000 75 இன்னொரு 0 வந்து வரும். ஸோ இந்த 3 0வும் இந்த 3 0க்கும் கேன்சல் ஆயிரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5ஆல் அடிக்கலாம், 25ஆலையும் அடிக்கலாம். உங்களுக்கு 25ஆல் அடிக்க முடியுமானா அடிச்சிருங்க, கால்குலேஷன் டக்குன்னு முடியும். இல்லை எனக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா நீங்கள் 5ஆல் கூட அடிங்க. இப்போ 175ல் 25 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100ல் 4 டைம்ஸு, 75ல் வந்து 3 டைம்ஸு. அப்போ 7 டைம்ஸ் இருக்குது. கீழே மேலே வந்து பாருங்கள் 87ல் வந்து 3 டைம்ஸ் வரும். 325 வந்து 75. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 75 போச்சுன்னா 12 வந்து இருக்குமா, அந்த 12ம் 5ம் சேர்ந்தா 125. 125ல் 25 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும். இப்போ மேலே 35 கீழே 7. 7 கொண்டு போய் 35ல் அடிச்சோம்னா 5 7 35. அப்போ 5%.
அப்போ வருஷத்துக்கு வந்து சராசரி ஓராண்டுக்கான சராசரி அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோன்னா 5%. மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து 10 வருஷத்தில் 1,75,000 இருந்த மக்கள் தொகை வந்து 10 வருடங்கள் கழித்து அது என்னவா மாறுது, 2,62,500 மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓராண்டுக்கு சராசரியா அதிகரிக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 10 வருஷத்துல அதிகரிக்கிறதுல இருந்து அந்த 1,75,000 கழிச்சிட்டோம்னா 10 வருஷத்துல எவ்வளவு மக்கள் அதிகரிச்சிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிருவோம். அதுல இருந்து ஒரு வருஷத்துக்குன்னா டிவைட் பை 10. நீங்க இப்படியே நேர அடிக்க கஷ்டமா இருக்குன்னா கூட நீங்க கீழே இப்படி ஒரு கோடு போட்டு 10 போட்டு கூட அடிச்சுக்கோங்க. அப்படி அடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்ல வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு இல்லையா, அது 100%ன்னா அதில் ஒரு வருஷத்துக்கான 8750 எவ்வளோன்றத நம்ம இந்த நேர்மாறல்ல இருக்கும், அதை வந்து கால்குலேட் பண்ண எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றதை தெரிஞ்சிடும். ஸோ 5%. ஸோ புரியலன்னா கொஷினை வாசிங்க, மறுபடியும் பாருங்க. மறுபடியும் பார்த்துட்டே இருக்கணும்னு இல்லை, ஒரு 2லேருந்து 3 வாட்டி பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐயோ புரியலன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே கொஷினை ரீட் பண்ணதுமே என்ன அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி பாருங்க, புரிஞ்சிடும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த சம்மில் இருந்து பார்ப்போம். தேங்க்யூ.